ஐ ஃபீல் லைக் இப்போ இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஜெனரேஷன் பாய்ஸ் மட்டும்தான் ப்ரப்போஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லவ் ஆமா. பண்ணணும், அப்புறமா தான் கேர்ள்ஸ் அக்செப்ட் பண்ணணும் அப்படி இருந்துச்சு. பட் இப்போ அது கிடையாது. இப்போ ஃபுல் ரிவர்ஸ். எதுக்கு பாய்ஸ் மட்டும்தானே லவ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணணும், ஆ, கேர்ள்ஸ் எதுக்கு கம்மி இருக்காரு? ஓகே. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ கேர்ள்ஸ் கூட எதுக்கு தங்குதல். தங்குதலை இந்த மாதிரி ஏதாவது தங்குதலை மொமெண்ட் உங்க லைஃப்ல வந்து நடந்திருக்க பர்சனலா யுக்தாக்கு? ஆமா. அது சொல்லுங்க. அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், இப்போதான் வேண்டாம். ஒரு ரெண்டு சொல்லுங்க. இல்ல ஒன்றே ஒண்ணு நமக்காக ஒக்கட்ட தங்குதலை மொமெண்ட் சொல்ல போறாங்க யுக்தா. சொல்லுங்க யுக்தா. தங்குதல் மீன்ஸ் விச் கைண்ட் ஆஃப் மூமெண்ட்? லவ்ல சொல்லுங்க. அப்படியே ஒன்னொன்னா நம்ம சொல்லலாம். இது ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி டப்பு டப்புன்னு சொல்லுங்க. வேண்டாம். லவ்ல தங்குதலை மொமெண்ட் யுக்தாவோடது. ஃபார் எவ்ரி கேர்ள்ஸ் தேர் வில் பி a ட்ரீம் பாய், ரைட்? ஓகே, எனக்கு அப்படிதான் ஒரு அப்பாய் பார்த்துட்டு பிடிச்சி இருக்கு. அப்புறமா ஓகே 2 இயர்ஸ் அப்பாய் ரிலேட்டட் டு அப்பாய் நான் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிட்டே இருக்கு. ஓகே, வெளி பேசுங்க 2 இயர்ஸ் கூட என்ன நான் போய் பேசுறது அப்படி மைண்ட் செட்லனே இருக்கேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஐ ஹவ் met that boy. I don't know I should tell or not, but ஓகே. அன்எக்ஸ்பெக்டட்லி அந்த பையனை மீட் பண்ணிட்டேன். அது ஒரு மூவி தியேட்டர் லொகேஷன். அப்போ ஓகே, that was the first time I have seen him directly. அப்போ பிடிச்சிருக்கு. அந்த few seconds of eye contact எனக்கு இன்வைட் பண்ற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்வைட்டிங் ஃபார் த லவ் ஐ ஹவ் டு டெல். நீ தைரியம் எடுத்துக்கொண்டு ஓகே லெட்டர் ரைட் பண்ணிட்டு போயம் அவங்க பத்தி ரைட் பண்ணிட்டு. சூப்பருங்க. உண்மையிலே இது வந்து பட் இஸ் ரியலி ஜெம் ஆஃப் எ பர்சன். பியூட்டிஃபுல். பட் சீரியஸ்லி ஒரு தகுதலே மொமெண்ட் தான் உங்க லைஃப்ல இது அப்படின்னு சொல்றேன். And I hope that in his entire life, I hope that I'm the first girl who made him feel like that wow moment. And